ஒன்று. மாபெரும் மதச்சார்பற்ற இலக்கியங்களில் ஒன்று. ஏ. ரிக்வேதம். பி. அர்த்தசாஸ்திரம். சி. அசோகர் கல்வெட்டுகள். டி. திரிபிடகம். விடை பி. அர்த்தசாஸ்திரம். 2. புத்த துறவிகள் தங்குவதற்கான இடம். ஏ. சைத்தியங்கள். பி. ஸ்தூபிகள். சி. விகாரங்கள். டி. பௌத்த பீடங்கள். விடை சி. விகாரங்கள். 3. ரிக்வேத காலத்தில் போர் வீரர்களுக்கு தலைமை வகித்தவர். ஏ. குலபதி. பி. விஸ்வபதி. சி. சேனானி. டி. ராசன். விடை சி. சேனானி. 4. அசோகரின் கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து முறை. ஏ. தேவநாகரி. பி. பாலி. சி. பிராமி. டி. தமிழ் பிராமி. விடை சி. பிராமி. 5. கௌதம புத்தரின் இயற்பெயர். ஏ. வர்த்தமானர். பி. கபிலன். சி. சித்தார்த்தர். டி. ராகுலன். விடை சி. சித்தார்த்தர். 6. புதுப்பிக்கக்கூடிய வளம் என்பதற்கு உதாரணம். ஏ. பெட்ரோலியம். பி. நிலக்கரி. சி. சூரிய ஆற்றல். டி. இரும்புத்தாது. விடை சி. சூரிய ஆற்றல். 7. உயிருள்ள வளம் என்பதற்கு உதாரணம். ஏ. மண். பி. நீர். சி. காற்று. டி. வனவிலங்குகள். விடை டி. வனவிலங்குகள். 8. மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம் என்பதற்கு உதாரணம். ஏ. காடு. பி. நிலம். சி. நீர்வீழ்ச்சி. டி. சாலைகள். விடை டி. சாலைகள். 9. அனைத்து இடங்களிலும் காணப்படக்கூடிய வளம். ஏ. நிலக்கரி. பி. தங்கம். சி. காற்று. டி. எண்ணெய். விடை சி. காற்று. 10. வளங்களை பாதுகாப்புடன் பயன்படுத்துவது. ஏ. வள மேலாண்மை. பி. வள மேம்பாடு. சி. வள பாதுகாப்பு. டி. வள வீணடிப்பு. விடை சி. வள பாதுகாப்பு. உங்கள் நினைவை சோதிக்க ஒரு கேள்வி. மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம் என்பதற்கு உதாரணம். ஏ. காடு. பி. நிலம். சி. நீர்வீழ்ச்சி. டி. சாலைகள். உங்கள் பதிலை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.